அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிரட்டமாக. பிற அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய பதிவில் சலாத்துல் நாரியா சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சலாத்துல் நாரியா, இதற்கு 2 பெயர்கள் உண்டு. சலாத்துல் நாரியா, சலாத்துல் தஃசீரியா. நாரியா என்றால் நாரிலிருந்து வருவது. நெருப்பு எப்படி மரக்கட்டை எரித்து விடுகின்றதோ அதே போல சலாத்து நாரியா நம்முடைய துன்பங்கள் எல்லாம் எரித்து விடுகின்றது, இன்பகமாக மாற்றி விடுகின்றது என்பதற்காக வேண்டி சலாத்து நாரியா என பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். இரண்டாவது சலாத்துல் தஃசீரியா என்ற பெயரும் உண்டு. தஃசீரியா என்றால் கடினமான முடிச்சுகளை அழுத்தி விடக்கூடியதுக்கு தஃசீரியா என்று சொல்லப்படும். கடினமான சிரமங்களை இந்த சலாத்து நாரியா அவிழ்த்துவிடும், அதை இன்பகமாக மாற்றிவிடும் என்ற காரணத்தினால் சலாத்துல் தஃசீரியா என்று சொல்லப்படுகின்றது. சலாத்து நாரியா பல அற்புதங்களை கொண்டுள்ளது. இதனை ஹஜரத் இமாம் ஹஸ்கரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற பெரும் பெரும் உலமாக்கள் பெரும் வல்லுநரை போன்றிருக்கின்றார்கள். சலாத்து நாரியா ஓதும்போது 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும் என சொல்லியிருக்கின்றார்கள். எந்த தேவைக்காக வேண்டி, எந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சலாத்து நாரியா ஓதி வருகின்றமோ முழு கவனத்தோடு ஓத வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, 4444 தடவை சலாத்து நாரியா ஓத வேண்டும். இதை ஒரே நபர் ஓத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பல நபர்கள் சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக ஓதலாம். பல நபர்கள் சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக அமர்வில் 4444 தடவை ஓத வேண்டும். 1 மாதம் 2 மாதம் காலங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கு வைத்து கொண்டு காலை வரையட்ட 4444 தடவை ஓதி உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கின்றார்கள். 4444 தடவை எண்ணிக்கை இருக்கின்றது அல்லவா, இந்த எண்ணிக்கை கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லியிருக்கின்றார்கள். முன்னாடியும் ஆகிட வேண்டாம், பின்னாடியும் ஆகிட வேண்டாம். 4445 இப்படியும் ஆகிட வேண்டாம், 4443 இப்படியும் ஆகிட வேண்டாம். இந்த எண்ணிக்கை கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லியிருக்கின்றார்கள். கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4444 தடவை முடிந்தவுடன் துவா செய்யுங்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். இதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இது சலாத்து நாரியா தினசரி அமலாக்கி கொண்டால் உங்கள் சொந்த வாழ்க்கையை அனுபவித்து பாருங்கள், அற்புதங்கள் நிகழும். சலாத்து நாரியா ஒரே நோக்கத்துடன் ஓதலும் அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக இதை ஓதலாம். அப்படி நீங்கள் ஓதினாலும் அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்க்கையை துன்பங்களை நீக்கி இன்பகமாக மாற்றுவான். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓதி வாருங்கள், உங்கள் வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அற்புதங்கள் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலத்தன் வசல்லிம் சலாமன் தாமா அலா சய்யிதினா முஹம்மதில்லதி தன்ஹல்லு பிஹில் ஹுக்கது வதன்ஃபரிசு பிஹில் குரபு வதுக்லா பிஹில் ஹவாயிசு வதுனாலு பிஹில் ருஹாயிபு வஹுஸ்னுல் ஹவாத்திமி வயுஸ்தஸ்கல் ஹமாமு பிவஜ்ஹில் கரீமி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி பிகுல்லி லம்ஹத்தின் வனபஸின் பிஹதபின் குல்லி மஹ்லூமின் லக். இந்த சலாத்து நாரியாவை உங்கள் வாழ்க்கையால் அவ்வளோதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதே போல் அமல்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.